நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாரம் முழுக்க நம்ம குழந்தைகள் ஃபோக் ரவுண்ட் பாடிட்டு இருக்காங்க. பொங்கல் வந்து பார்த்தா நம்ம வந்து ஃபேண்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்குது நம்ம சூப்பர் சிங்கர்ல. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தா மேல் சோலோஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து பாட போறாங்க. அடுத்ததா ஒருத்தர் பஸ் ஏறி வந்திருக்காரு. அப்படியே கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காருன்னு கேள்விப்படுறேன். கரெக்ட். கோயம்புத்தூர்ல இருந்து வேஷ்டி கட்டி தான் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் தி வேஷ்டி கட்ட மைக்கேல் ஜாக்சன் ஆலன் பிரான்சிஸ். வாங்க சார், வணக்கம். தம்பி வேஷ்டி கட்டனோட ஃபோக் ஸ்டெப் வந்துருச்சு. எம்ஜே ஸ்டெப் எங்க? எம்ஜே ஸ்டெப் இதுக்கு போட. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? இன்னைக்கு வாரணமாரம் படத்துலேருந்து அஞ்சலை பாட்டு. இந்த பாட்டு நீங்க நிறைய பாடியிருப்பீங்களே? நிறைய பாடியிருக்கேன். அப்படியே யோசிச்சு ஃபீலிங்கோட பாடுவேன். அது பாடும்போது ஒரு 2-3 ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நான் ஸ்டாப் சிங்கிங். வெரி குட். அந்த ஹவுஸ் ஓனர்ஸை நாங்கள் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ஆனால் ஆலன் பிரான்சிஸ் நீங்கள் நல்லா பாட போறீங்க. ரைட்? யூ ரெடி? ரெடி. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சல. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சல. ஒவ்வொன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா, அவ வார்த்தை சொன்னா அது மின்னும் பொன்னா, என்ன சொல்லி என்ன அவ மக்கி பொன்னா மண்ணா. ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, என்ன சொல்லி என்ன அவ மக்கி பொன்னா மண்ணா. சுத்துது ஜோடா, அது மேல கீழ காட்டுது தோடா. முதல் நாள் உச்சத்தில் இருந்தேன் நான் பொத்துன்னு விழுந்தேன், ஒரு மீன போல தரையில நெளிஞ்ச. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதையில் போவா, அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் கண்ணவு உறுத்தி அவளை இருட்டுல நிறுத்தி, சோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அடி இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சல. ஒவ்வொன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா, அவ வார்த்தை சொன்னா அது மின்னும் பொன்னா, என்ன சொல்லி என்ன அவ மக்கி பொன்னா மண்ணா. தன்ன தன்னே தானே 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 தன்ன தானே தன்ன தன்னே தானே தன்ன தானே. அலன், எஸ் மேம். நல்ல சாங் செலெக்ஷன், ரொம்ப பாப்புலரான ஒரு சாங், கார்த்திக் பாடின அருமையான ஒரு பாட்டு. அனந்த் சார், அலனுக்கு இந்த ஸ்ருதி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா
ஒரே லைனில் அவனுக்கு 2 வாய்ஸ் வருது. ஒன்று வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா, அது அவனோட ஒரிஜினல் டோனில் பாடுறாரு. அவ ஒத்த வார்த்தை அங்கே இன்னொரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டோன் வருது. அவன் பொதுவாக இந்த ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக பழக்கப்படுத்தின்னு இருக்கான். ஸோ ஹெட் வாய்ஸ் ஓவர் டெவலப்டாக இருக்குது, செஸ்ட் வாய்ஸ் கொஞ்சம் அண்டர் டெவலப்டாக இருக்குது. ஸோ அவனுக்கு அந்த ஸ்ருதி கொஞ்சம் கம்மி பண்ணி பாடினா எப்படி இருக்கும் அவருக்கு? ஸ்ருதி கம்மி பண்ணி பாடுத்துனா அவனுக்கு கீழே ஸ்வரங்கள் மேலே இன்னும் கண்ட்ரோலே இல்லை. ஓ சரி ஓகே. இது வந்து ரொம்ப ஆடாக தெரிஞ்சது எனக்கு. வந்து ஒரு லைன் ஒரு டோனில், இன்னொரு லைனில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அதை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அப்படி பாடுறீங்களோன்னு எனக்கு டவுட்டு. வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும்னு பயந்துக்கிட்டு அப்படி இருக்கீங்களோ? இல்லைல்ல, இது மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதும். ஆலன், எப்படி எல்லாரோட மற்ற சிங்கர்ஸோட ஹெட் வாய்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ மற்ற கண்டெஸ்டன்ஸ், நீங்கள் வந்து செஸ்ட் வாய்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஒர்க் இன் ரிவர்ஸ். ரைட், இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாட் வாஸ் ரிக்வயர்ட் இன் த சாங் யூ டிட். காட் பிளெஸ். தேங்க்யூ. அலன், எஸ் சார். நம்ம எந்த பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது. நல்ல டேலண்ட் இருக்குது, அது எப்படி வெளியே கொண்டு வரணுன்றது நீங்கள் ஒர்க் பண்ணணும். மற்ற குழந்தைங்க விட நீங்கள் அதிகமாக ஒரு 10 நிமிஷம் உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே சார். ஓகேவா? கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். ஓகேவா? சார் சொல்லிட்டாரு, இனிமேட்டு உனக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆனந்த் சார் வந்து உன்னை வந்து கவனிப்பார். நீ வந்து மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் அவருக்கு சொல்லி தரணும். ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணிட்டான் சார். ஓகேங்களா? நானும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுவேன். ஓகே? யாரு பாக்குறது? யாரு அது பாக்குறது? நாங்கள் அடிப்போமா, நாங்களே பார்த்து நாங்களே அடிப்போம், கண்ணாடி முன்னாடி அடிப்போம். என்னடா கண்ணா, கரெக்டு தானே? ஆனா ஆலன் பிரான்சிஸ் பாடி இருக்கிறத எல்லாருமே கேட்டிருக்காங்க. முக்கியமா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கேட்டிருக்காரு. எப்படி இருந்தது? நல்லா பாடுனீங்க. இன்னும் நிறைய சார் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடுங்க. தேங்க்யூ. ஓகே. அண்ட் யூஸ்வலாக அவங்க கிட்ட கேட்போம் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. உங்ககிட்ட கேட்குறேன் இந்த தடவை. ஆலன் பிரான்சிஸ்க்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? சாக்லேட் சாப்பிட்றீங்களா, இல்லை பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றீங்களா, இல்லை பலூன் வாங்கி வெடிக்கிறீங்களா? பஞ்சு முட்டை. பஞ்சு மிட்டாய். அண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பஞ்சு மிட்டாய் அண்ணா நல்லா பெருசாகவே போடுங்க. தலகாணி சைஸில் இருக்குது, போய் வாங்கிட்டு வந்துடுறா கண்ணா.